Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுதா? இதை விட வெட்கக்கேடானது ஏதாவது இருக்க முடியுமா? அந்த நெல்லை கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை, மனசு இல்லை. அதனால விவசாயிகள் நெல்ல விளைவிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதனால அவர்களுக்கு உறுதியாக நிற்கக்கூடிய பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விட வெட்கக்கேடானது எதுவுமே இருக்க முடியாது. இதை தாண்டி ஒன்றிய அரசாங்கம் நேத்துல இருந்து ஒரு புது கதையை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, நம்முடைய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெண்களுக்கு எதிரானவர்கள். நான் பல முறை தொடர்ந்து மக்களை சந்திக்கும் போது பெருமையோடு சொல்லுவது, இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் உரிமை தொகையிலிருந்து, விடியல் பயணத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆட்சியாகத்தான் நம்ம ஆட்சி இருந்திருக்கிறது. அந்த நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்கள்ல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம மாநிலம் தான் இருக்கு. அதை தாண்டி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்ற நிலையை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நம்மை பார்த்து தொடர்ந்து காலம் காலமாக பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடு 33% கொடுக்க வேண்டும் என்று போராடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே தொடர்ந்து அதற்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கிருந்து மகளிரையே டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மகளிர் அணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளை எல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் அங்கே நாம் மகளிருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம பார்த்து பிஜேபியும் அவர்களுக்கு கட்டி அடிமையாக கட்சியையும் கொண்டு போய் அடகு வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் நம்மளை பார்த்து பெண்களுடைய அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கொண்டு வரப்பட்டது நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது மகளிருக்கான மசோதா இல்லை. மகளிருக்கான மசோதா அப்படிங்கிற போர்வையில நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, உள்ள நரி வெளியில ஆட்டு தோல் இல்லையா? ஆட்டோல் மகளிர் மசோதா எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய நரி இருக்கு. அது என்ன நரி? நமக்கு இருக்கக்கூடிய இடங்களை, நம்முடைய உரிமையை கூடிய தொகுதி மறுசீரமைப்பு. ஏன் தொகுதி சீரமைப்பு வேண்டாம்? இருக்குல்ல, அதுல 33% அதுல கொடுக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? உண்மையிலேயே நேர்மையாக உங்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இருக்கக்கூடிய 543 கொடுங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி, நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அதுல கொடுக்க மாட்டோம், நாங்க இன்னும் நாடாளுமன்றத்தோடைய எண்ணிக்கை அதிகமாக்குவோம், இருக்கக்கூடிய ஒரு பானை சோத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க? இதை தொடக்கூடாது, பெரிய பானையா எடுத்துட்டு பெருசா வடிச்சு அதுல உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுப்போங்கிறாங்க. சொல்றது என்ன? பெரிய பானையா செய்யறோம் சாப்பாடு, ஆனா அதுல யாருக்கு அதிகம் போகுது? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை குறைச்சிருவாங்களாம். வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும், எம்பிக்களோட எண்ணிக்கை. அதனால இந்த எண்ணிக்கை நமக்கு குறைக்கப்படும் போது, இப்ப 39 பேர் இருக்காங்க நம்முடைய
நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னோடு தான் இங்கே இந்த வண்டியில இருக்காங்க. நம்முடைய எண்ணிக்கையை குறைத்து மற்றவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகப்படுத்தி நாளைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டும் பொழுது, இன்னைக்கு தோக்கடிச்சோம்ல, எல்லாரும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதுக்கு 2/3 பகுதி அவங்களுக்கு அதிகமாக வாக்கு வேண்டும். அப்படி இருந்தாதான் 2/3 மெஜாரிட்டி, அது இருந்தாதான் அதை அவர்களால் பாஸ் பண்ண முடியும், கொண்டு வர முடியும். கொண்டு வர முடியல, நிறுத்திட்டோம். அடிப்படையிலே அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே எம்பிக்கள் தேவை. அதை உருவாக்குவதற்காகத்தான் அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இன்னைக்கு அவங்களுக்கு இல்ல அந்த எண்ணிக்கை. இது கொண்டு வந்துட்டா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஒரிசா, இது எதுவும் தேவையில்ல, யாருடைய ஓட்டும் தேவையில்ல. அரசியல் சாசனத்தை, அதில் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசனத்தை அவங்க நினைச்சபடி மாத்தி எழுதலாம். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாம். தமிழ்நாட்டுக்கு எதிராக எதை வேணாலும் செய்யலாம், மக்களுக்கு எதிராக எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதுக்காகத்தான் பெண்களுக்கு ஆன இடஒதுக்கீடு மசோதா என்ற போர்வையிலே உண்மையிலேயே தென்னிந்திய மாநிலங்களுக்கு, அவர்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தட்டி பறிக்க, நம்ம எல்லாம் அங்கே செல்லா காசுகளாக மாற்ற, நாளைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு கூட நம்ம கிட்ட வந்து ஓட்டு கூட கேட்க வேண்டாம், அங்கேயே கேட்டுட்டு அங்கேயே ஜெயிச்சுட்டு அங்கேயே போயிடலாம். இதை கொண்டு வருவதற்காகத்தான் அவங்க இந்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். நாம் அத்தனை பேரும் எதிர்த்து நின்று ஒருமித்த குரலிலே அதை தோற்கடித்தோம். நம்முடைய முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி இல்ல, திராணி இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு. என்ன மேலையா அவரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். தேர்தல் பயம் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, தண்ணியில என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேல சொல்றாரு, முதலமைச்சர் மேல சொல்றாரு, என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. அவருக்கே மறந்துருச்சு தலைவரா இருக்கும், ஒரு மரியாதையா பேசணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாம போயிருச்சு. அதை பத்தி அவரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் அவர். தமிழ்நாட்டோட உரிமை பறிக்கப்படுது. எந்த குரல்ல பிஜேபி பேசுதோ அதே விஷயத்தை திரும்பி சொல்லக்கூடிய ஒருவர் தான். அதனால அந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான நாம் சரியான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். எங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை நாசமாக்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைத்தால் உனக்கு இங்க இடமே கிடையாது என்று ஓட ஓட விரட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை நிச்சயமாக இந்த தேர்தலிலே செய்து காட்டுவோம் என்று சூழலை எடுப்போம். இந்த தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய ஆட்சியிலே விவசாய மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சில முதல்ல விவசாயிகளுக்காக இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கடந்த ஆட்சியிலே ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த திட்டத்தால
பல கிராம ஊராட்சிகள்ல ரூபாய் 786 கோடியில 47,285 தரிசு நிலங்கள் சாகுபடிக்கு இதுல 51 லட்சம் பயனாளிகள் இதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள். 213 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை தளத்துடன் இணைக்கப்பட்டு அதன் மூலமாக 6,636 கோடி மதிப்பிலான விளைபொருள் நடைபெற்று 19 லட்சம் விவசாயிகள் இதனால் பயனடைந்துள்ளனர். வேளாண் துறையை இயந்திரமயமாக்க நம்முடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 500 கோடி 62,000 விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே இயந்திரங்கள் நம்முடைய ஆட்சியிலே விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அதை வாடகைக்கு விட்டு இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள். பாசன ஏரிகளை சீரமைத்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாசன வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பின் உத்தரவிட்டார்கள். அதன்படி 27 மாவட்டங்கள்ல 917 ஏரிகள் 1,212 கோடி மதிப்பீட்டில சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாகப்பட்டினம் தொகுதியில மட்டும் நாகை நகர பகுதியில சுமார் 9 கோடி மதிப்பில புதிய தோழி விடுதி கட்டப்பட்டிருக்கிறது. நாகூர் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே யாத்ரிகள் தங்கும் விடுதி கட்டப்பட்டிருக்கிறது. நாகூர் கடற்கரையில நாகூர் ஹனீஃபா அவர்களின் பெயரில நெய்தல் பூங்கா அமைக்கப்பட்டது. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் திமுக ஆட்சியில தான் நடைபெற்றது. அக்கரை குளம் பகுதியில புதிய பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 12 கோடி மதிப்பில காடாம்பாடி மற்றும் பப்ளிக் ஆபீஸ் ரோட் பகுதிகளில மழை நீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு நம்முடைய ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அடுத்து இன்னும் 1 மாசத்துல நம்முடைய ஆட்சி வந்துவிடும் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். மீன்பிடி தடைகால நிவாரணம் 8,000 12,000 உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி குறைவு கால நிவாரணம் 6,000 9,000 உயர்த்தி வழங்கப்படும். கடலோர நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மண்டலங்கள் அக்வா ஜோன்ஸ் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மீன் உற்பத்தி அதிகரிக்கப்படும். மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முக்கிய நகரங்களிலே நவீன மீன் விற்பனை அங்காடிகள் உருவாக்கி தரப்படும். அது மட்டும் இல்லாம நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மீனவ சகோதரிகளோட கோரிக்கை அவர்களுக்காக தனியாக அட்டை வேணும், அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் செய்து தரப்படும். இது மட்டும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கான எத்தனையோ வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார்கள். 1000 ரூபாய் 1,31,00,000 சகோதரிகள் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆட்சியில அடுத்த திராவிட மாடல் ஆட்சியில அது 2,000 உயர்த்தி வழங்கப்படும். கல்லூரியில படிக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு நிச்சயமா இது ரொம்ப பிடித்த திட்டமாக இருக்கும். மகிழ்ச்சியோடு தலையாட்டுகிறார். ஏன்னா கல்வியில அவருக்கு அவ்வளவு ஆர்வம், அதுவும் பெண் கல்வி என்றால் அதில் இன்னும் அக்கறை செலுத்தக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். அதனால கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டங்களின் வழியாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே அது 1,500 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, படித்து முடித்த பிள்ளைகள் 6 மாசத்துக்கு அவங்களுக்கு நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக, இன்னும் அதிகமா வேலை கிடைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்திற்கு அவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்க அந்த 6 மாதத்திற்கு அவர்களுக்கு 1,500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அதுபோல லேப்டாப்புகள்
நிறுத்தினது எடப்பாடி, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தாத மோட்டார்கள் வழங்கப்படும். 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அவர்களுக்கு வழங்கப்படும். பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகள், சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். நீங்க ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த திட்டம் என்னது? 8000. நம்முடைய சகோதரிகளுக்காக 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த 8000 ரூபாய் கூப்பன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு வழங்கப்படும். அதனால ஏன் கூப்பன் கொடுக்கறீங்க, ஏன் காசை கொடுக்கல, பேங்க்குக்கு ஏன் கொடுக்கலன்னா உங்களுக்கே தெரியும். பேங்க்ல போட்டா பாதி காணா போயிடும் இல்லையா? மீதி வீட்டுல வேற ஏதாவது செலவு வந்தா அதுக்கு வாங்கிடுவாங்க. அதனால முதலமைச்சர் வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் வீட்டுல இருக்கக்கூடிய வேலை சுமையை குறைப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, துணி நிறைய இருக்கா, துவைக்கணுமா, வாஷிங் மெஷின் வாங்கிக்கோங்க. இல்லையா மாவு நிறைய ஆட்டணுமா, கிரைண்டர் வாங்கிக்கோங்க. உங்களுடைய வேலையை குறைக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் 2 பர்னர் ஸ்டவ் கொடுத்தாங்க? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெண்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த வழியில நம்முடைய பெண்கள் அவங்களுடைய வேலை சுமையை குறைத்துக் கொள்வதற்காக இந்த 8000 ரூபாய் கூப்பனை உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள், இல்லத்தரசிகளுக்காக. அது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்யும். தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வீட்டுல வேலை செய்தா, அதுக்கப்புறம் என்னென்னவோ கொடுத்தாங்க, ஒன்னும் வரல, எல்லாம் காய்தான் கடைக்கு போயிருச்சு. இன்னொன்னு நான் எல்லா இடத்துலயும் கேக்குறேன், இங்கேயும் கேட்டுறேன். என்னன்னா 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. அதுல 27வது பக்கத்துல செல்போன், குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன் ஃப்ரீயா கொடுக்கறேன் நாங்க. வந்துதா? வந்துதா? தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கேட்டுட்டேன். யாரும் அந்த செல்போனை பார்த்தவங்களும் இல்ல, வாங்கினவங்களும் இல்ல, ஸ்கூட்டியும் வரல. இதுதான் அதிமுகவோட லட்சணம். தேர்தல் அறிக்கை எழுதுவாங்க, சொல்லுவாங்க, ஒன்னும் வராது. ஆனால் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்க சொன்னீங்க அது டபுள் என்ஜின், அது ட்ரபிள் என்ஜின், அது ஒன்னும் வேலை செய்யாது. நாங்க டபுள் என்ஜின்லாம் பார்த்துதான், நீங்க நடத்தின டபுள் என்ஜின்லாம் பார்த்தோம், ஒன்னும் வரல தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு உரிமைகளை தான் அடகு வைத்தீர்கள். அதனால் தமிழ் மக்கள் எந்த காலத்திலையும் மறுபடியும் ஏமாற தயாராக இல்லை. உங்களுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க, தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க, நம் சுயமரியாதையை பாதுகாக்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துங்கள். அவருடைய கரத்தை பலப்படுத்த இந்த தொகுதியில நம்முடைய பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை இந்த வெயிலையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி 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 வணக்கம். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.